பீஸா பீஸ் வந்து ரெடி பண்ணுறோம் ஆல்ரெடி. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, அப்புறம் மாவை ரோல் பண்ணுறது, அது மட்டும்தான் அந்த ஈஸியான வேலைகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் பண்ணிடலாம். ஸோ அந்த மாவு வந்து இதில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் இதில் கொடுத்துடலாம். நான் மாவில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுட்டு தான் அதை எடுத்தேன். அதனால தான் அவ்வளோவா உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 1/2 hour கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா கையில் கூட விட்டுருக்கேன். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்னும் சொல்ல மாட்டேன், இதில் வந்து நம்ம கோதுமை மாவில் பீட்சா பண்ண போகிறோம். அதனால் நல்லா நீங்கள் வந்து அதிகமாக பேக்கிங் சோடா அதெல்லாம் போடாதீங்க. கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோவா புஃப்னு வராது. மைதா மாவுனா புஃப்னு வரும், பட் இதில் வராது. அது மாதிரி நான் ஈஸ்ட்டும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஈஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா புஃப்னு வரும். அதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். வந்து இதை வந்து சப்பாத்தி வந்து அப்படியே உருட்டுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து உருட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து கோதுமை மாவு தானே. மைதா மாவு அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. பட் கோதுமை மாவு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் சப்பாத்தி பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் உருட்டின இது சர்க்கிள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் ஒரு அச்சு மாதிரி எடுத்து சாதாரண இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கூட ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளில் இருக்குது. ஸோ அதனால் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து நான் 3 பீஸ் எடுத்திருக்கேன். இன்னும் மாவு இருக்குது. நான் அதை அப்படியே வச்சிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ மாவு தேவை இதாகுதோ அது ஃபுல்லாகவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் 3 தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இது மாவு எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து இப்படி ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெற்றிகரமாக வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, நான் இல்லாட்டி கேப்சிகம் போட வேணாம் யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால் தக்காளியும் வெங்காயம் மட்டும்தான். ஸோ அப்படியே தக்காளி வெட்டிகிட்டே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணிட்டு தக்காளி வந்து இந்த மாதிரி ஸ்டேஜாக கட் பண்ணி வச்சுருந்தேன். பிகாஸ் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தக்காளி மட்டும் ஸ்டேஜாக கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம அந்த பேஸ் எடுத்து ஃபோர்க் வச்சு ஸ்டாப்லாம் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்போ வந்து ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா குத்திட்டேன். ஸோ இதுக்கப்புறமா சாஸில் உள்ள இது பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா டொமேட்டோ